இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வைக்கிற பொட்டு தான் எப்படி செய்கிறன்றதை காட்ட போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். பொட்டு செய்கிறதுக்கு ஒரு டிஷ்ஷில் ஒரு கப்பளவு பச்சை அரிசி எடுத்துக்கொள்கிறேன். அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு கப்பளவு எடுத்துக்கொள்கிறேன். இதுலேயே நிறைய பொட்டு வரும். இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கொள்ளுவோம். தண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 மணித்தியாலம் மூடி ஊற வைப்போம். அது ஊறின பிறகு ஒரு தட்டுலேயோ அல்லது வெள்ளை துணி விரிச்சிட்டு அதில் அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா காய வைப்போம். காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி கொள்ளுவோம். இப்போ அதை கொஞ்சமாக அரிச்சு எடுத்துட்டு அந்த மாவை கொஞ்சமாக அரிச்சு எடுத்துட்டு அந்த கட்டையை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாத ஒரு பழைய தாச்சி ஒன்றுக்குள்ள அதை கொட்டி அதை நல்லா வறுத்து எடுப்போம். இதை வறுக்கிறதுல தான் அந்த பொட்டுன்ற பதமே இருக்குது. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்காக குறைச்சில ஓரளவான மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். இது கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருக்கணும். எனக்கு ஒரு 1.5 மணித்தியாலம் அப்படி எடுத்தது. நல்ல கருப்பாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்ல கறி கலருக்கு வந்துட்டுது. இப்போ இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். தண்ணி சேர்த்தோன்னே இப்படி நல்லா புகைச்சி குமிழி எல்லாம் விட வலிக்கிடும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம். கிளறி காய்ச்சி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா தடித்து வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். அதில் இருக்கிற கட்டையெல்லாம் இந்த வடியில் வர்ற அளவுக்கு நல்லா வடித்து அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துட்டு திரும்பவும் அதே சட்டியில் திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இது இன்னும் கொஞ்சம் திக்காகி கொண்டு வரைக்கில் ஒரு கொஞ்சமாக பவுடர் சேர்த்துக்கொள்வோம். இதை எங்களோட நாட்டில் செய்யக்குள்ள முருங்கை இலையெல்லாம் போட்டு செய்வினோம். இங்கே அது கிடைக்க இல்லை. அதனால் நான் கொஞ்சமாக பவுடர் சேர்த்து அதோட ஒரு 2 ட்ராப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். அது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக 2 ட்ராப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். அவ்வளவுதான். இதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சிரட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கண்ணுள்ள சிரட்டை பாதிக்கு அது விடக்கூடாதுன்னு எங்களோட அம்மா தான் சொன்னவா. அது ஓட்டையாயிரும் அப்படின்ட்டு மட்டை பாதியை நல்லா அந்த பின்பக்கத்தை நல்லா சுரண்டி அந்த முடி எல்லாத்தையும் எடுத்துட்டு விட்டால் நல்லா இருக்கும். நான் அதுக்கெல்லாம் டைம் கிடைக்கல. அதனால் அப்படி அந்த சிரட்டையில் இருக்கிற முடியை லைட்டாக எடுத்துட்டு தான் அதுக்கு ஊற்றி அதை நல்லா வெயிலில் காய வைக்கணும். வெயிலுக்குள்ளே கொண்டே வச்சுட்டு அப்படியே வச்சா அது காயாது. வேலைக்கு அடிக்கடி கொண்டு போய் இந்த மாதிரி சுழட்டி விடணும். அப்போ தான் அப்படியே சிரட்டை ஃபுல்லாக பொட்டு இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 1.5 மணித்தியாலம் தான் தேவை. இது காய விடுறதுக்கு தான் ஒரு 1 டே தேவை. ஸ்ரீலங்காலேருந்து பொட்டு கிடைக்கல அப்படின்னு பிள்ளைகளுக்கு பொட்டு வைக்க விட தேவையில்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.